அப்பா உன்னை பார்த்த மாத்திரத்தில் என் பொய் எல்லாம் போயிடுச்சு. அப்படியா? பொய் போயிடுச்சா? வேற? பொய் போயிடுச்சு, மெய் வந்துட்டுது. ஆனால் அந்த பொய் விதை மட்டும் என்கிட்டயே இருக்கு. நான் பொய்க்குன்னு ஒரு விதை உண்டு, அந்த விதை நான் தான், வேற யாரும் கிடையாது. என்னை அழிச்சிடு. விச்சு கேடு பொய்க்காகாது என்று இங்கு என்னை வைத்தாய். விச்சுனா விதை. பொய்க்குன்னு ஒரு விதை இருந்ததுன்னா அந்த விதை நான் தாங்கிறேன். விச்சு கேடு பொய்க்காகாது என்று இங்கு என்னை வைத்தார். இச்சை காணா எல்லாரும் வந்து உள் தாழ் சேர்ந்தார். அச்சத்தாலே ஆழ்ந்திடுகின்றேன் ஆரூரம் பிச்சை தேவா என்னால் செய்கேன் பேசாயே. நான் திருநீரை பூசி ரோட்டுக்கு போனேன், வீதிக்கு போனேன். என்னை பார்த்து எல்லா பயிலும் பைத்தியக்காரன்னு சொல்கிறேன் சாமி. பேசப்பட்டேன் நின்னடியாதில் திருநீரே பூசப்பட்டேன் பூதளரால் உன் அடியான் என்று ஏசப்பட்டேன். இடிபடுகின்றது அமையாதால் ஆசைப்பட்டேன் ஆட்பட்டேன் உன் அடியேனே. அப்படி பாடினார். பிறகு குருநாதனை பார்த்து, ரொம்ப அருமையா சொல்றிய, ஆனாலும் என்னை பற்றி ஏதாவது பாடு அப்படின்னு சொன்னார். வெள்ளம் தாள் விரிசடையாய் விடையாய் விண்ணோ, வெள்ளம் தாள் விரிசடையாய் விடையாய் விண்ணோ, பெருமானே என கேட்டு வேட்ட நெஞ்சாய், பள்ளம்தாள் உருபுணனில் கீழ்மேலாக பதை துருகும் அவர் நிற்க என்னை ஆண்டாய்க்கு, உள்ளம்தாள் நின்றுச்சி அளவும் கண்டாய், உருகாதால் உடம்பெல்லாம் கண்ணார் எண்ணார், வெள்ளம்தான் பாயாதால் நெஞ்சம் கல்லாம், கண்ணினையும் மரமா தீவினையினேற்கே. நான் தீவினையேன் அப்படின்னு சொன்னாரு. இப்படியெல்லாம் ஆட்கொண்ட மணிவாசகரை குதிரை வாங்குறேன்னு சொல்லி ஆவணி மூலம் குதிரை வரும்னு சொன்னார். குதிரையும் வரல, ஒன்றும் வரல. மத்தியானம் 12 மணி ஆச்சு. இந்த வாதாவூரனை சுடுக்கல்ல வச்சு வைகை ஆற்றில் நிற்பாட்டி வையினா யார்? அரிமர்த்தன பாண்டிய. அப்ப பாடின பதிகம்தான் குழைத்த 10. நேரம் இல்லை. இந்த 17வது பாட்டு. இப்ப சுவாமி எப்படி வராராம்? ஆபத் சகாயேஸ்வரராக வரார். எப்படி? நல்ல தும்பப்பூ வேஷ்டியை எடுத்து அப்படி தலப்பாக கட்டிட்டு நெற்றியில் திருநீர் பூசி உடம்புல பட்டு வஸ்திரம் போட்டு மோதிரம் போட்டுக்கிட்டு ஆற்காடு ஜோடிகொடி செருப்பை போட்டுக்கிட்டு அப்படி வேத குதிரை மேலே ஏறி உட்காந்து உச்சி பொழுதுல காட்டில் இருக்கிற எல்லா நரிகளையும் குதிரையாக மாற்றி அப்படியே கொண்டு வர்றார். குதிரை படம் வருது, புழுதி கிளப்பிட்டு. ஆஹா, குதிரை வந்து விட்டது, குதிரை வந்து விட்டது. மணிவாசகரை விடுங்கள், விடுதலை செய்யுங்கள். யார்? பாண்டியம்மன். அப்பாடா, தப்பிச்சோம் பொழைச்சோம், குதிரை வந்துச்சு. இந்த குதிரையை கொண்டு வரான்ல முன்னாடி சேவகன், பரிமேல் அழகன், குதிரை வியாபாரி. அப்படியே அழகோ அழகு, சூரிய பிரகாசம். இந்த பாண்டிய மன்னனுக்கே ஆசை அவனை பார்த்துட்டு. இவ்வளோ அழகாக இருக்கான ஒரு குதிரை. மாவூத்தன், ராவூத்தருங்க அப்படிங்கிற பேர் முருகனுக்குரிய பேர். ஆட்டி வியாபாரி பேர் ராவூத்தன்னு பேர். கந்தர் அலங்காரத்திலே வரும். மயிலேறும் ராவூத்தனே. இன்னைக்கு ராவூத்தங்கிற பேர் இன்னைக்கு வேற எதுக்கு போயிடுச்சு இல்லையா? ராவூத்தங்கிற பேர் வேற எதுக்கு போயிடுச்சு. ஆட்டி வியாபாரி பேர் ராவூத்தன், யானை வியாபாரிக்கு மாவூத்தன்னு பேர். அப்படி
இந்த குதிரை சேவகன் அந்த குதிரையை எடுத்துக்கிட்டு அப்படி வந்தாராம். குதிரை படம் வருது, அப்படியே புழுதி கிளப்பிட்டு வருது. இந்த பாண்டிய மன்னன் என்ன பண்ணுறா, ஒரு பொன்னாடையை கொண்டு போய், இவ்வளோ பெரிய ராஜா இல்லை, அப்படி போத்தணும் சாமிக்கு. யாருக்கு? இந்த குதிரை மேலே வந்தவருக்கு. யார் வந்தவர்? யார்? கைலாயநாதன். ஒரு குதிரை வியாபாரி நாட்டு ராஜாவுக்கு கீழே இறங்கி காலில் விழுந்து மன்னா மன்னான்னு சொல்லணும்ல. அவர் மன்னாதி மன்னன் வந்தவன், யாரையும் கும்பிட்டு பழக்கம் இல்லை. அவர் சேர்ந்தறியா கையான், சேர்ந்தறியா கையான், இப்படிதான் இருப்பார் சாமி. அப்படி இருந்தால் அது நந்தியம்பெருமான்னு அர்த்தம். மான்மழுவோடு அப்படி யாரை கை கும்பிட்டாங்கன்னா அது நந்தியம்பெருமான்னு அர்த்தம். சுயசாம்பிகையோட நந்தியம்பெருமான் இருக்கான்னு அர்த்தம். நிறைய கோயிலாம் உண்டு எங்கள் ஊர் சைடெல்லாம். இப்போ அந்த பொன்னாடையை போத்தும் போது அப்படி சாட்டையில் வாங்கி அப்படி தோளில் போட்டுக்கிட்டாராம். இந்த கூட இருந்தவன்லாம், என்னையா நீ மனுஷன், நீ பாண்டிய ராஜா, அவன் என்ன அப்படி போடுற, அந்த ஆள் சாட்டையில் வாங்குறானே, கொஞ்சம் கூட என்னமோ தெரியல, அவரை பார்த்த மாத்திரத்தை என் உள்ளமெல்லாம் உருகி போச்சு. இவருக்கே உருகுதுன்னா வந்த பெருமான்னு உணர்ந்த மணிவாசகருக்கு உருகாதா? பார்த்தார், வந்தவன் ஈசன்னு கண்டுபிடிச்சார். அப்ப அந்த உச்சி வெயில்ல மதுரையில் பரிமேல் அழகனை கண்டு பாடிய பதிகம் 17ஆவது பதிகம். வேத மொழியர் வெண்ணீட்ட செம்மேனியர் நாத பறையினர் அன்னே என்னும் நாத பறையினர் நான் முகன் மாலுக்கு நாதரின் நாதனரன்னே கண்ணஞ்சனத்தற் கருணை கடலினர் உள் நின்றுருக்குவர் அன்னே என்னும் உள் நின்றுருக்கி முளப்பிலகானந்த கண்ணே கருவரலன்னே நித்தமனால நிரம்ப அழகிய சித்த திருப்பரலன்னே என்னும் ஆடர பூனுடை தோள் போடி பூசித்தோர் வேடமிருந்தவர் அன்னே என்னும் வேடமிருந்தவ கண்டு கண்டன் நீண்ட கரத்தனரி தரு குஞ்சியர் பாண்டின நாடரல் அன்னே என்னோ பாண்டின நாடர் பரந்தளில் சிந்தைய உன்னர் கரிய சிறு உத்தரமங்கையர் மன்னுவதில் நெஞ்சில் அன்னே என்னோ வெள்ளை கலிங்கத்தர் வெல் திருமுண்டத்தர் பள்ளி குபாயத்தரனே என்னோ தாளியருகினர் சந்தன சாந்தினர் ஆலமையால் வரலன்னே என்னோ கையலோர் பங்கின தாப்பத்த வேடத்தர் ஐயம் புகுவரலன்னே கொன்றை மதியமு கூவில மத்தமு துன்றிய சென்னியரனே என்னும் இந்திரன காணவரனே என்னும்